என்னம்மா எங்களை விட்டு சாப்பிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்காதுடா, இதான் செஞ்சிருக்கேன். சாப்பிடுறேன். விட்டு சூப்பரா இருக்குமா? எப்படி செஞ்சீங்க? அரை கிளாஸ் சாப்பாட்டுக்கு ஒரு நெய்யை நல்லா வாஷ் பண்ணிட்டு 7 கிளாஸ் தண்ணி சேர்த்து அடுப்புல வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். சாப்பாடு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து கலந்து எதுவும் விடாம அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்ல விட்டுருங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கும். தட்டை ஓப்பன் பண்ணி ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டி தட்டி இல்லாம நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்தீங்கன்னா ராகி களி சூப்பரா ரெடியாகி வந்திருக்கும். களி ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு கையில நல்லா பச்சை தண்ணியை நினைச்சிட்டு களியை தொட்டு பாத்தீங்கன்னா ஒட்டாம வரணும். களி ரெடி ஆயிடுச்சு. ரெடியான களியை எண்ணெயோ இல்ல நெய்யோ தடவின பாத்திரத்துல தேவையான அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரா களி உருண்டை ரெடி. ராகி களி ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சாப்பிட மாட்டாங்கன்னு நம்ம செஞ்சு கொடுக்காமயே இருந்தோம்னா சாப்பிடாமயே போயிருவாங்க. அப்பப்ப கண்ணில் இந்த மாதிரி காட்டும் போது ஆசைப்பட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பாய்.